யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. என்னம்மா பொண்ணு, ஆட்டோக்கு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்க போல. நான் வேணா உன்னை டிராப் பண்ணவா? ஹலோ, எங்களுக்கு போய்க்கு தெரியும், நீங்க கிளம்புங்க. அட என்னம்மா, பாக்குறதுக்கு கியூட்டா அழகா இருக்கேன்னு கூப்பிட்டா ரொம்ப பிகு பண்ற. சும்மா வா, காலேஜ் தானே, நான் டிராப் பண்றேன். அதான் வேணாம்னு சொல்லிட்டேன்ல, கிளம்பி போடா. அட என்னம்மா, இப்படி வழிய வந்து கூப்பிடுறேன், நீ வர மாட்டேன்னு சொன்ன எப்படி? சரி, உன் ரேட் என்னன்னு சொல்லு, அத கொடுத்துட்றேன். செருப்பு பிஞ்சிரும் பொறுக்கி. நீ பாட்டுக்கு என்ன பொறுக்கின்னு சொல்லிட்டேன். நான் பக்கா ஜென்டில்மேன். பொறுக்கின்லாம் சொல்லாத, அப்புறம் பொறுக்கி என்ன வேலை பாப்பானோ அத பாத்துருவேன். டேய், எதுக்குடா அடிச்ச? எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சி கிட்ட ரேட் என்னன்னு கேப்ப? அண்ணே, அண்ணே, இதுக்கு மேல இங்க இருந்தா நம்ம உயிருக்கு ஆபத்து. இங்க இருந்து ஓடுறதா நமக்கு சேஃப். அண்ணே. என் மேல உனக்கு கோவம் இருந்தாலும் எனக்கு ஒண்ணுனா நீ துடிக்கிறல்ல, எனக்கு அது போதும்ண்ணே. உன் இடத்துல எந்த பொண்ணு இருந்திருந்தாலும் நான் இதைத்தான் பண்ணிருப்பேன். அது எனக்கு தெரியும்ண்ணே. இருந்தாலும் எனக்காக நீ வந்தல்ல, எனக்கு அது போதும். சாரிண்ணே, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், என்னை மன்னிச்சிரு. ஆனா என்கிட்ட இப்படி பேசாம மட்டும் இருக்காத. நீ பண்ணது தப்பு இல்ல, துரோகம். அது என்னைக்குமே மன்னிக்க முடியாது. என்ன இப்படிலாம் பேசுற? யோசிச்சு பாரு, அந்த நேரத்துல எனக்கு வேற வழி தெரியல. உன் வாழ்க்கையும் காப்பாத்தணும், அதே சமயம் எனக்கும் அவரை பிடிச்சிருந்துச்சு. கல்யாணம் பண்ற வயசாடி உனக்கு. பண்றத நான் பண்ணிட்டு அதை நியாயப்படுத்துற. நான் என்ன நியாயப்படுத்திக்கலண்ணே, இதனாலதான் பண்ணேன்னு சொன்ன, அவ்வளவுதான். என்ன மன்னிச்சிரு, நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிருண்ணே. ஆர்த்தி, என்னாச்சு? வாயுவன் எப்படி இருக்க? கல்யாணம் பண்ணா மட்டும் போதாது, ஒழுங்கா கவனமா பாத்துக்கவும் தெரியணும். ஆர்த்தி, என்னாச்சுமா? ஏன் இப்படி கோவப்பட்டு போறான்? ஒருத்தன் என்கிட்ட வம்பளுத்தான், அதான் அண்ணன் அப்படி சத்தம் போட்டுட்டு போகுது. சரி, நீங்க போங்க, நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். இல்ல இல்ல, நானே உன்னை டிராப் பண்ணிடுறேன். இல்லைங்க, உங்களுக்கு எதுக்கு சிரமம், நீங்க போங்க. நானே டிராப் பண்றேன்னு சொல்றேன்ல. அண்ணன் என் மேல பயங்கர கோபத்துல இருக்கு. கடைசி வரைக்கும் இப்படி மன்னிக்காம இருந்துருமா? உனக்கு ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டதும் ஓடி வந்து ஹெல்ப் பண்ணான்ல. நிச்சயமா உன் மேல உனக்கு என்னைக்குமே பாசம் குறையாது. நீ எதுக்கும் பயப்படாத. உனக்காக நான் இருக்கேன். எல்லாத்தையும் நான் மாத்தி காமிக்கிறேன். என்ன ஆதி சார், உங்க பேச்ச கேட்டு இப்படி பிளான் போட்டா இப்படி ஃப்ளாப் ஆயிருச்சு. தங்கச்சிக்கு ஒரு ப்ராப்ளம்னு தெரிஞ்சதும் உடனே அடிச்சார்ல. நிச்சயமா போக போக மனசு மாறிடுவாரு. ஒருவேளை மனசு மாறாமே போயிருச்சுனா என் மேல இருக்கிற கோபம் அவருக்கு குறையவே குறையாதே. உங்க மேல எந்த அளவுக்கு அவர் கோவப்படுறாரோ அதே அளவுக்கு பாசமும் வச்சிருக்காரு. இந்த ஜென்மத்துல உங்களை அவர் பிரியவே மாட்டாரு. நீங்க பிறந்ததே இந்த ஜென்மத்துல ஒண்ணு சேர்றதுக்காக தான். அதனால என்னைக்கும் பிரிய மாட்டீங்க. பயப்படாதீங்க. நாங்க பிரிய மாட்டோம்னு தெரியும், ஆனா இந்த கொஞ்ச நாள் பிரிவே எனக்கு ரொம்ப வலியை கொடுக்குது. எல்லாமே சரியாயிருமா, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் சேர்றதுங்கிறது விதி. அதை யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க பிறந்தவன் நான் இருக்கிற வரைக்கும் உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. இதை பார்க்கும்போது எனக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு ஏற்படுது. பூர்வ ஜென்ம பந்த மாதிரி ஃபீல் ஆகுது. உங்களை முறையா பார்க்கும்போது கூட ஏற்கனவே பரிச்சயமான முகம் மாதிரி தெரிஞ்சது. அம்மா, போன ஜென்மத்துல நீங்க தான் என்னோட அம்மா. நான் உங்க பையன் ஆதி. யுவன் தான் என்னோட அப்பா. ஆதி சார், நீங்களுமா? இவன் தான் இப்படி ஏதோ ஒரு டப்பா கதை அடிச்சிட்டு இருக்காருன்னு பார்த்தா நீங்களும் இதையே சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, ஆனா இதுதான் உண்மை. நீங்களும் இவனும் ஒரே நேரத்துல ஒரே நாள்ல எப்படி பிறந்திருக்க முடியும்? எல்லாம் கோஇன்சிடென்ட். ஹாஸ்பிடல்ல ஒரே நேரத்துல எத்தனையோ குழந்தைங்க பிறக்கதான் செய்றாங்க. சரி, அத கூட விட்டுறலாம். இறந்து போன எங்க அப்பா அம்மா உங்கள மாதிரி இருப்பாங்க. சார், நானும் உங்க ஃபேமிலி தானே, உங்க சித்தியோட பொண்ணு. So, முகம் ஒரே மாதிரி இருந்திருக்கு. சரி, நீங்க என் சித்தியோட பொண்ணு, அதனால முகம் ஒரே மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். யுவன் எப்படி ஒரே மாதிரி இருக்காரு? ஒரே மாதிரி இந்த உலகத்துல 7 பேர் இருக்கிறதுல அந்த மாதிரி தான். நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் உங்களால நம்ப முடியல. ஆனா உங்களுக்கு எங்கூட ஏற்கனவே பழகுன மாதிரி பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க. நீங்க அப்படி யோசிக்கிறதுக்கெல்லாம் காரணமே நான் உங்களோட மகன். அது மட்டும்தான் ரீசன். என்னென்னமோ சொல்றீங்க, ஆனா இந்த காலத்துல இதெல்லாம் என்னால நம்ப முடியல. நீங்க நம்பாட்டியும் பரவாயில்ல, விடுங்க. இப்போ இந்த ஜென்மத்துல நீங்க எனக்கு தங்கச்சி, நான் உங்களுக்கு அண்ணன். அந்த பாச பந்தம் நமக்குள்ள இருக்குல்ல, அது போதும். என்ன அதித்தி குட்டி,
சித்தப்பாக்கெல்லாம் என்னால டியூஷன் எடுக்க முடியாது. ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ற நீ பெரிய அறிவாளி நினைச்ச என்னோட டவுட் உன்னால கிளியர் பண்ண முடியாதா? உன்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட நிலைமை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு. அதித்தி செல்லும், நம்ம வேணா வேற ஸ்கூல் பாத்துக்கலாம். இந்த டீச்சர் சரியில்லை. ஐயோ நிறுத்து, என்ன டவுட்னு சொல்லி தர. அது அது வந்து இந்த ஆள் இழுக்கிறத பார்த்தா ஏதாவது எக்கு தப்பா கேட்டு வரும். அதித்திமா, உங்க சித்தப்பா டவுட்டை நான் கிளியர் பண்ணிக்கிறேன், நீ கிளம்பு. ஓகே தித்தி, நீங்க டவுட்டை கிளியர் பண்ணுங்க, நான் அப்புறமா வரேன். யோ, ஏதோ டவுட்னு சொல்லிட்டு பார்த்துட்டே நிக்கிறேன், என்ன டவுட்? அது அது வந்து இழுக்காம எதுவா இருந்தாலும் சொல்லி தர, பதட்டமாகுதுல. அது அது வந்து தியாமா. ஐயோ, இந்த ஆள் பார்வையே சரியில்லையே. ஏதாவது எக்கு தப்பா டவுட் கேட்டுட்டா நம்ம என்னன்னு சொல்லி சமாளிக்கிறது? ஐயோ, இப்ப எதுக்கு கிட்ட வர? எந்த டவுட்டா இருந்தாலும் தள்ளியே நின்னு கேளு. ஐயோ வந்துட்டான், இப்ப எதுக்கு கிட்ட வர? எதுவா இருந்தாலும் தள்ளியே நின்னு கேளு, அப்பதான் என்னால டவுட்டை கிளியர் பண்ண முடியும். டார்லிங், என்னோட டவுட்டை நீலாம் கிளியர் பண்ண வேண்டாம், நானே கிளியர் பண்ணிப்பேன். ஆனா அதுக்கு நான் கிட்ட வந்துதான் ஆகணும். என்னது? அப்படி என்ன டவுட்? இரு இரு, அவசரப்படாத, சொல்றேன். ஐயோ, வாங்கி போட்ட வெத்தல செவக்கல சாமி, பாயி முத்தம் கொடுத்தா செவந்திடும் சாமி, சொர்க்கபுரம் போகணும் நல்ல வழி காமி. சரி, என் டவுட் கிளியர் ஆயிடுச்சு, நான் வரேன். என்ன, உன் டவுட் கிளியர் ஆயிடுச்சா? அம்மா, இதுல என்ன டவுட் உனக்கு? இல்லம்மா, கிஸ் பண்ணும்போது மூக்கும் மூக்கும் இடிச்சுக்குதான்னு பார்க்க வந்தேன், நீ இடிக்கல. சரியான ஆள் தாங்க நீங்க. வர வர ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இது கூட இல்லைன்னா எப்படி? பாரு, இதெல்லாம் முன்னமே வந்திருந்தா அதித்தி மாதிரி இந்நேரம் நமக்கும் ஒரு குழந்தை வந்திருக்கும். அவ்வளவுதானே, நீ ஊன்னு சொல்லு, இப்பவே ரெடி பண்ணிடலாம். உன்னை பத்தி எனக்கு தெரியாது, நீ லவ் சொல்றதுக்கு இவ்வளவு நாள் இழுத்துட்ட. இதுல அதுக்கெல்லாம் எவ்வளவு நாளும் என்னோட நிலைமை திண்டாட்டம் தான். ஏய், நீ இப்ப மட்டும் ஊன்னு சொல்லு, எனக்கு இப்பவே கூட ரெடி தான். 10 மாசத்துல சிங்கக்குட்டி மாதிரி உன்னை டெலிவரி பண்ணிடலாம். ஏன், ஏற்கனவே ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வச்சிருக்கியோ? காமெடி செட் ஆகல. உன் முன்னாடிலாம் சார்லி சாப்ளின் வந்து காமெடி பண்ணாலும் நீலாம் சிரிக்கவே மாட்ட, இப்படி ஊரன்னு தான் இருக்க போற. ஏய், நான் தான் சொல்லியிருக்கேன்ல, எனக்கு சிரிப்புங்கிற உணர்ச்சி வராது, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் வரும், வர வைக்கிறேன். சித்தி, நீங்க சித்தப்பாவோட டவுட் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா கீழ சாப்பிட வருவீங்களா? நான் சித்தப்பாக்கு டவுட் கிளியர் பண்றது அவங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான் சொன்னேன். அடி பாவி, இப்படி மானத்தை வாங்கிட்டியே. வாங்க சித்தி, சித்தப்பா உங்க டவுட் கிளியர் ஆயிடுச்சா இல்லையா? அதெல்லாம் ஆயிருச்சுடா. அப்போ ரெண்டு பேரும் சாப்பிட வாங்க, பாட்டி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிடா தங்கம், சித்தப்பாக்கு இன்னொரு டவுட் இருக்கு, அதை கிளியர் பண்ணிட்டு சித்தப்பா வரேன், நீங்க போங்க. சரிங்க சித்தப்பா. பாட்டி, சித்தப்பாக்கு இன்னொரு டவுட் இருக்கா, அதை கிளியர் பண்ணிட்டு தான் வருவாரா? ஷோ, மொத்த மனதையும் வாங்கிட்டா. யோ, எல்லாம் ஒன்னாலதாயா? உன் காதல வளர்க்கறதுக்கு குழந்தைய யூஸ் பண்ணுவேன், அவகிட்ட போய் சொல்லியிருக்க. அவ பாரு, இப்ப கீழே போய் நம்ம மானத்தையும் வாங்கிட்டா. இப்ப எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க, வா போலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. என்ன, கிஸ் பண்ணும்போது தலையும் மோதிக்குதான்னு தெரியணுமா? அது இல்லடி, இது வேற ஒரு டவுட். வேற ஒரு டவுட்டா? என்ன? யோ, ஒன்னதான் என்னன்னு கேட்டேன். அத ஃபர்ஸ்ட் நைட்ல சொல்றேன். அப்படி என்ன டவுட்டா இருக்கும்? நீங்க காலையில வந்து குக் பண்ணி கொடுத்தா மட்டும் போதும்னு சொன்னல, அதே மாரி அந்த ரூமுக்கு உங்களை யார் போக சொன்னது? நான் வேலை செய்ய வந்திருக்கேன், என் வேலையை சுத்தமா செய்ய வேண்டாமா? எல்லா ரூமையும் க்ளீன் பண்ணலாம்னு நினைச்சேன். நீங்க எந்த ரூமையும் க்ளீன் பண்ண வேண்டாம், ஹாலை மட்டும் பெருக்கி விட்டா போதும். அந்த ரூமுக்கு குறிப்பா நீங்க போக கூடாது. ஏன் மேடம்? ஆனா அந்த ரூம்ல யாரும் இருக்கிற மாதிரி இருக்காங்க, ரூமை க்ளீன் பண்ணி விட்டா நல்லதானே? அந்த ரூம்ல அப்படி யார் இருக்கா? அது வேற யாரும் இல்ல, என் அம்மா தான். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால ரூமை விட்டு பெருசா வெளியே வர மாட்டாங்க. ஏங்க, பெரியவங்க வீட்ல இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் காத்தோட்டமா வெளியெல்லாம் கூட்டிட்டு போகணும், இப்படி ரூம்குள்ளேயே அடைச்சு போடக்கூடாது. எங்க அம்மாவை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும், நீங்க எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம். அவங்க ரூம்குள்ள இருக்கணுமா வெளியே இருக்கணுமாங்கிறத நான் முடிவு பண்ணிக்குவேன். இதுக்கப்புறம் இந்த விஷயத்துல நீங்க தலையிடக்கூடாது. குறிப்பா அந்த ரூம் பக்கம் நீங்க போகவே கூடாது. எதுக்காக அந்த ரூம்குள்ள போக கூடாதுன்னு சொல்றாங்க? அப்படியே அவங்க அம்மா இருந்தாலும் என்ன? இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு, இதை இப்பவே அஜய் கிட்ட சொல்லணும். சரி, நீங்க சொன்ன மாதிரி அந்த ரூம் பக்கம் நான் போக மாட்டேன். அப்புறம் வீட்டுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்க வேண்டியது இருக்கு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, வாங்கிட்டு வந்துடுங்க.
ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம். மேடம், நீங்க உண்மையாவே இந்த வீட்டுக்கு வேலை செய்ய தான் வந்திருக்கீங்களா இல்ல வேவு பார்க்க வந்திருக்கீங்களா? மேடம், இந்த வீட்டுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்க போறேன்னு சொல்றீங்க, ஆனா என்கிட்ட காசே வாங்காம போறீங்க. அது வந்து மேடம், போற ஆர்வத்துல மறந்துட்டேன். காசு கொடுங்க. ஓ, மறந்துட்டீங்களா? சரி, ஓகே. இவங்களுக்கு நம்ம மேல டவுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி கிராஸ் கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. என்னாச்சு சிஸ்டர்? ஏதோ அவசரம்னு கால் பண்ணி வர சொன்னீங்க. சார், நம்ம சந்தேகப்பட்டது சரிதான். அந்த வீட்ல அவங்க மட்டும் இல்ல, கூட வேற யாரும் இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன் கல்பனா, யாரு என்னன்னு விசாரிக்க வேண்டியதானே? கேட்டதுக்கு அவங்க அம்மா இருக்கிறதா சொன்னாங்க. ஆனா அது உண்மையா பொய்யான்னு தெரியல. என்ன அந்த ரூம்குள்ள விட மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் யாரு என்னன்னு எல்லாமே அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் போனதுல இருந்து எனக்கு பெருசா எந்த வேலையும் கொடுக்கறதில்ல. ஏதோ அவங்க ஃப்ரெண்டு மாதிரி நடத்துறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு எதை வச்சு சொல்றீங்க? நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு 2 மந்த் ஒர்க் பண்ணிருப்பேன். என்ன வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணாம ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் கல்பனா, ஒருவேளை அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நல்லவங்களா கூட இருக்கலாம்ல, அதனால உன்னை அப்படி ட்ரீட் பண்ணலாம். அவங்கள பார்த்தா நல்லவங்க மாதிரி தான் தெரியுது. ஆனா ஏதோ ஒரு விஷயத்த நிச்சயமா மறைக்கிறாங்க. அவங்க என்ன பார்த்து பேசும்போது அதை என்னால ஃபீல் பண்ண முடியுது. சோ இவ்வளோ நாள் நம்ம நினைச்சிட்டு இருந்தது ரொம்ப தப்பு. அந்த வீட்ல அவங்கள தவிர கூட ஒரு ஆள் இருக்காங்க. கேட்டதுக்கு அம்மான்னு சொல்லியிருக்காங்க. அது யாருன்னு இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். மச்சான், இவ்வளவு அனுப்புனதுக்கு நீ என்ன அனுப்பியிருந்தீனா இந்நேரம் அது யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு உன் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிருப்பேன். கிழிச்சிருப்பேன். ஆளு பரால உன்னை எப்படிடா வேலைக்காரின்னு சொல்லி லேடி கிட்ட போட்டு அனுப்புவா? புருஷனை எவனாவது கலாய்ச்சிட்டா போதுமே உடனே பொம்பளைங்க பல்ல காட்டிடுவீங்க. அண்ணன் சொன்னது கரெக்ட் தானே. அந்த வீட்டுக்கு தேவைப்பட்டது ஒரு வேலைக்காரி. உங்களை அனுப்பியிருந்தா லேடி கிட்ட போட்டு தான் அனுப்பியிருக்கணும். ஒருவேளை நீங்க லேடி கிட்டப்ல எப்படி இருப்பீங்க? இப்ப சொல்லு, லேடி கிட்டப்ல நான் உன்னை விட அழகா இல்ல? டேய், ஏண்டா? என்னடி என்ன பார்த்து ஏதோ லூஸ் மாதிரி சிரிச்சிட்டே இருக்க? நீங்க லேடி கிட்ட போட்ட மாதிரி நான் யோசிச்சு பார்த்தேன். அதான் சிரிப்பு வந்துருச்சு. அடியே, நான் பேசுனது தப்புதான். நீ கண்டினியூ பண்ணு. அந்த ரூம்குள்ள போறதுக்கு அவங்க என்ன அலோ பண்றதில்ல. ஆனா சீக்கிரமாவே அது யாரு என்னன்னு நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். சாரிமா, என்னோட கேஸ்க்காக நீதான் ரொம்ப கஷ்டப்படுற. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லனே. இவரை சும்மாவே கூட வச்சுக்கிட்டு இத்தனை நாள் சேலரி கொடுக்குறீங்கல்ல, அவருக்கு பதிலா நான் வேலை பார்க்கறதா நினைச்சுக்கிறேன். என் மத்தாயி, இதுக்கு மேல நீங்க நின்னுட்டு இருந்தா என் வேலைக்கு ஓட வச்சிருவேன். நீ கிளம்பு. என்னங்க, நான் உண்மையை தானே சொன்னேன். ஏய், என்ன உண்மையை சொன்ன? நான் எத்தனை கேஸ் கண்டுபிடிச்சிருக்கேன் தெரியுமா? எது, சூட் கேஸா? எனக்கு கலாய்ச்சதெல்லாம் போதும், தயவு செஞ்சு கிளம்புறியா? சரிண்ணே, நான் கிளம்புறேன். எப்பவுமே அலாரமே கையில வச்சுக்கோங்க. நீங்க ஒரு பட்டன் பிரஸ் பண்ணா போதும், நான் எங்க இருந்தாலும் வந்துருவேன். எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப நல்லவங்களா தான் இருக்காங்க. அதனால அவங்களால எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் சேஃப்டியா இருந்துக்கோங்க. சரிங்க பிரதர், நான் வரேன். அது யாரா இருக்கும்? எனக்கு தெரியலடா. இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் விசாரிச்சுட்டேன். எந்த க்ளூவும் கிடைக்கல. இப்ப புதுசா ஒரு கேரக்டர் இன்ட்ரோ ஆயிருக்கு. அது யாருன்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிப்போம். ஏய், என்னடி வந்ததுமே உன் வேலையை காட்டிட்ட போல? என்னோட வேலையா? என்னத்த சொல்றீங்க? ஓ, டிஃபன் சமைச்சது சொன்னீங்களா? அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். அது இல்ல, என்னோட ரூம்ல வச்சிருந்த 15 லட்சம் ரூபாய் நெக்லஸ் காணோம். எனக்கு என்னமோ ஓ மேலதான் சந்தேகமா இருக்கு. இத்தனை வருஷமா இந்த வீட்டுக்குள்ள ஒரு பொருள் கூட தொலைஞ்சதில்ல. ஆனா இன்னைக்கு காணாம போயிருக்குன்னா அதுக்கு நிச்சயமா நீ மட்டும் தான் காரணமா இருப்ப. வீண் பழி போட்டு என்ன இந்த வீட்ல இருந்து துரத்தலான்னு ஐடியா பண்றீங்களா? எனக்கு ரொம்ப அவசியம் பாரு. என் நெக்லஸ் காணோம். எனக்கு என்னமோ ஓ மேலதான் சந்தேகமா இருக்கு. போலீஸ வர சொல்லி இப்பவே உன்னை அரெஸ்ட் பண்ண வைக்கிறேன். அத்தை, நான் எதுவுமே எடுக்கல. நீங்க எங்கயாவது மறந்து வச்சிருப்பீங்க. எனக்கு ஓ மேலதான் டவுட்டா இருக்கு. நீ தான் நிச்சயமா எடுத்திருப்ப. இத்தனை வருஷமா இந்த வீட்ல சின்ன பொருள் ஒரு இடத்த விட்டு கூட அசைஞ்சதில்ல. ஆனா இன்னைக்கு 15 லட்சம் ரூபாய் நெக்லஸ் காணாம போயிருக்குன்னா நீ தாண்டி காரணமா இருக்கும். நீ தான் எடுத்திருப்ப. ஒண்ணு எடுத்த நெக்லஸை மரியாதையா கொடுத்துரு, இல்லனா போலீஸ வர வச்சு உன்னை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போக வைப்பேன். அத்தை, இப்படி பொய்யான பழியெல்லாம் என் மேல போடாதீங்க. எது பொய்? நல்ல பணக்கார பையனா பிடிச்சு கரெக்ட் பண்ணி எல்லாத்தையும் சுருட்டிட்டு போலான்னு நினைச்சியா? இந்த ஏழைகளோட புத்தியே இப்படிதான். நாங்க ஏழைகளா வேணா இருக்கலாம், ஆனா திருட்டுற புத்திலாம் எங்களுக்கு கிடையாது. இதுக்கப்புறம் தேவையில்லாத திருட்டு பழியெல்லாம் என் மேல போடணும்னு நினைச்சீங்க, உங்களை சும்மாவே விட மாட்டேன். என்னடி பண்ணுவ? திருட்டு கழுத, திருடிட்டு என்னை எதிர்த்தா பேசுற? உன்ன திருட்டு கழுத, என்னைய எதிர்த்து பேசிட்டு இருக்க. போலீஸ வர வச்சு உன்னை இப்பவே இழுத்துட்டு போக வைக்கிறேன். அத்தை, எந்த நகையும் நான் எடுக்கல. என் மேல இப்படி வீண் பழி போடுறத முதல்ல நிறுத்துங்க. ஏண்டி திரும்ப திரும்ப பொய்யா சொல்லிட்டு இருக்க? ஒழுங்கா எடுத்த நகை என்கிட்ட கொடுத்துரு, இல்லன்னா நிச்சயமா போலீஸ வர வைப்பேன். அம்மா, என்னாச்சு? ஆர்த்தி, எதுக்காக அழுதுட்டு இருக்க? அம்மா, என்னாச்சுன்னு கேக்குறேன். டேய், வாடா வா. அருமையான பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்திருக்க. இவ சரியான திருடி. திருடியா? என்ன நடந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. என் ரூம்ல 15 லட்சம் ரூபாய் நெக்லஸ் வச்சிருந்தேன். அதை காணோம். எனக்கு என்னமோ இவன் மேலதான் டவுட்டா இருக்கு. ஓ, அப்புறம்? இவளை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தா போதும், முட்டிக்கு முட்டி தட்டி உன்னைய வர வச்சிருவாங்க. அப்படின்னா நீங்க என்னதான் பிடிச்சு கொடுக்கணும். என்னடா சொல்ற? உன் பொண்டாட்டிக்காக நீ பழி ஏத்துக்கலான்னு பாக்குறியா? மா, நீங்க பெட்டு மேல கேர்லெஸ்ஸா வச்சுட்டு போயிருந்தீங்க. அதை எடுத்து லாக்கர்ல வச்சிருக்கேன். சரியா பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதை விட்டுட்டு இவ மேல திருட்டு பழி போட்டுட்டு இருக்கீங்க. டேய், நான் நல்லா தேடி பார்த்தேன்டா, ஆனா இல்ல.
கண்ணை வச்சு நல்லா தேடி பாருங்க. லாக்கருக்குள்ளதான் வச்சிருக்கேன். சரியா கவனிக்காம இங்க இவ்வளவு வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க. இங்க இருந்து போங்கம்மா. டேய், இதுல ஏன் தப்பு என்னடா இருக்கு? நான் வெளியே வச்சிருந்தேன் காணோம், அதனால கத்துனேன். நீ எடுத்தனா முதல்லயே சொல்லிருக்க வேண்டியதானே? உங்ககிட்ட வந்து சொல்றதுக்குள்ளதான் இப்படி ஒரு கூத்து பண்ணி வச்சிருக்கீங்களே. நகை எடுத்தது நான், ஆனா திருட்டு பழி அவ மேல போட்டிருக்கீங்க. ஒழுங்கா அவகிட்ட சாரி கேளுங்க. ஏங்க, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ சும்மா இரு. அம்மா சாரி கேளுங்கன்னு சொன்னேன். இத்தனை வருஷமா இந்த வீட்ல எந்த பொருளும் காணாம போனதில்ல. வெச்ச பொருள் வெச்ச இடத்துல இருக்கும். திடீர்னு பொருள் காணலையேன்னு சொல்லி நான் ஏதோ அதிகமா பேசிட்டேன். அதுக்காகலாம் என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. நீங்க சரியா கவனிக்காம இவள அப்படி பேசுனது தப்பு. சாரி கேளுங்க. ஏங்க, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், விடுங்க. என்னாலலாம் சாரி கேட்க முடியாது. அம்மாக்கு பதிலா நான் சாரி கேட்டுக்கிறேன் ஆர்த்தி. தப்பு என்னோடதுதான். நான் எடுத்து வச்சத அம்மா கிட்ட சொல்லாம விட்டுட்டேன். பரவாயில்லைங்க, இருக்கட்டும். அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்து இப்படி கஷ்டப்படுறோங்கிற எண்ணம் இவளுக்குள்ள வந்துடக்கூடாது. அம்மாவை தான் சரி பண்ணி ஆகணும். ஏங்க, மகாக்கு வேற உண்மை தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமும் நம்ம இங்க இருக்க முடியாது. என்ன பண்றது? இன்னும் அந்த மேடம் கிட்ட இருந்து எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் வரல. வந்தாதான் நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியும். அந்த பொம்பளை கொடுத்த பணமே போதும். இங்க இருந்து நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். அதான் நமக்கு நல்லது. இல்லனா தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிடுவோம். இதுக்கெல்லாம் பயந்தா நம்மளால பணத்தை சம்பாதிக்கவே முடியாது. கொஞ்சம் பொறுமையா இரு, பாத்துக்கலாம். ராஜேஸ்வரி, வா தங்கம். என்ன திடீர்னு என் வீட்டுக்கு வந்திருக்கேன்? ராஜேஸ்வரி, நான் கேள்விப்பட்டதுல உண்மையா? மகா உன்னோட பொண்ணு இல்லையா? அது வந்து பணத்துக்காக இந்த அளவுக்கு இறங்குவேன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. ஒரு குழந்தையை கடத்திட்டு வந்து இத்தனை வருஷமா வளர்த்துட்டு இருந்திருக்க. எனக்கு கூட சொல்லவே இல்ல. ஏய், சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வரலடி. மொத்த சொத்தையும் எப்படியும் நம்ம 2 பேரும் பங்கு போட்டுக்கலாம் நினைச்சேன். ஆனா அது எதுவுமே நடக்காம போயிருச்சு. சரி விடு, முடிஞ்சு போனதை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. இங்க அந்த ஆர்த்தி வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து எனக்கு நிம்மதியே இல்ல. என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவ போல. எனக்கே பயமா இருக்கு. என் பையனை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டே இருக்கா. நீ சொன்னனாலதான் வீட்டுக்குள்ள வச்சு அவளை கொடுமைப்படுத்தலாம்னு நினைச்சேன். ஆனா அவ கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிற மாதிரி பண்ற வேலையெல்லாம் பயங்கரமா இருக்கு. கொஞ்சம் விட்டா என்னையும் வெளியே துரத்திடுவ போல. அவளை வெளியே துரத்தினாதான் எனக்கு நிம்மதி. இப்ப அதுக்காக தான் உன்கிட்ட வந்தேன். அவளை வெளியே துரத்துறதுக்கு ஒரு வழி சொல்லு. நீ ஏன் அவளை ஏதாவது பிளான் பண்ணி வெளியே துரத்துனீனா உன் பையன் விட மாட்டான். உன் பையனுக்கு அவளை பிடிக்காம பண்ணிட்டா. என் பையன் தான் அவன் மேல உயிரா இருக்கானே. சின்ன பொண்ணு பாவம்னு பரிதாபம் பாக்குறான். அவ வேற பாக்குறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்கா. அந்த அழகையே செதுச்சிட்டா. என்ன மூஞ்சி முகரைய பார்த்தாலே உன் பையனுக்கு பிடிக்காம பண்ணிட்டா? அது எப்படி முடியும்? அதெல்லாம் சிம்பிள் மேட்டர். ஆசிட் எடுத்து மூஞ்சில அடிச்சா போதும். அதுக்கெல்லாம் ஆள் ரெடியா இருக்காங்க. நீ ஒன்னு சொல்லி ஒரு 10 லட்ச ரூபாய் பணம் மட்டும் கொடு, நான் ஆல் ரெடி பண்ணிடுறேன். உன்கிட்ட அவளை வெளியே துரத்துறதுக்கு ஐடியா கேட்டுட்டு வந்தா நீ என்னடா என்ன ஜெயிலுக்கு அனுப்பிடுவ போல. இங்க பாரு, அவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் என்னால பண்ண முடியாது. அதுவும் ஒரு சின்ன பொண்ணு பாவம். ஓ, பாவமா இருக்கா? அப்படின்னா ஒண்ணு பண்ணு. அவளை மருமகளா ஏத்துக்கிட்டு உன் பையனையும் அவளையும் ஹனிமூனுக்கு அனுப்பி வை. அதெல்லாம் என்னால முடியாது. அவளை என்னைக்குமே என்னால மருமகளா ஏத்துக்க முடியாது. அப்படின்னா நான் சொல்றது பண்ணு. இல்ல, நீ பெரிய விலங்கத்துல என்ன மாட்டி விட பாக்குற. இதெல்லாம் என்னால பண்ண முடியாது. நானே ஏதாவது பண்ணி அவளை வெளியே அனுப்பிக்கிறேன். இதெல்லாம் எதுவும் வேண்டாம். உன்கிட்ட ஐடியா கேட்டு வந்த பாரு, என்ன சொல்லணும்? வந்து யோசனை கேட்டா சொன்னதுக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்னு கோச்சிட்டு போறா. அவ கோச்சிட்டு போனா என்ன, நம்ம அதை பண்ணுவோம். என்ன, நம்ம இத பண்ணி நமக்கு என்ன லாபம்? நம்ம கிட்ட இருந்து மகா பிரிஞ்சதுக்கு அந்த இவன் தான காரணம். இந்த குடும்பத்தை நம்ம கிட்ட இருந்து காப்பாத்தனால அவன் குடும்பத்தை நம்ம செதுக்க வேண்டாம். ஏங்க, இது நமக்கு தேவையில்லாத வேலை. இதுல அவ மாட்டினா கூட பரவாயில்ல, நம்ம மாட்டிடுவோம். ஏய், இப்ப யோசனை கேட்டு வந்தது அவ. பழிய தூக்கி அவ மேல போட்டலாம். மாமியார் மருமக சண்டையில மாமியாரே மருமகள் மேல ஆசிட் வீச சொன்னான்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் எழுதிடுவேன். வாங்க பிரியா, திடீர்னு என்ன பார்க்க வந்திருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன மறுபடியும் இன்வெஸ்டிகேஷனா? நீங்க எத்தனை பேர் தான் இந்த வேலையை பண்ணுவீங்க? எத்தனை பேரா? அதெல்லாம் ஒண்ணுல விடுங்க. சரி, என்ன விஷயம்? உங்ககிட்ட அதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. பேசணும்னு வர வச்சிட்டீங்க. எது வரனாலும் ஓப்பனா பேசுங்க. இல்ல, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? அது நீங்க பேசுறத பொறுத்து. இல்ல, அது அது வந்து என்னங்க மென்னு முழுங்கிட்டு இருக்கீங்க? எது வரனாலும் சொல்லுங்க. சரி, ஓகே, நான் ஸ்ட்ரெயிட்டாவே விஷயத்துக்கு வரேன். என்னோட தம்பி இருக்கான்ல கிருஷ்ணா, அவனோட குழந்தை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்ககிட்ட அவன் நல்லா ஒட்டிக்கிறான். சூர்யாவை சொல்றீங்களா? கியூட்டி பையாச்சே. அவன் என்கிட்ட ஒட்டுறதுல என்ன ஆச்சரியம் இருக்க போகுது? அவனை பார்த்தா எல்லாருக்குமே பிடிக்கும். நல்லா தூக்கி கொஞ்சம் விளையாடுறதுக்கு புஷு புஷுன்னு அழகா இருப்பான். அதுதான், அவன் மேல உங்களுக்கு ரொம்ப அன்பு இருக்குல்ல? ரொம்ப ரொம்ப அன்பு இருக்கு. குழந்தைன்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? கிருஷ்ணாவும் குழந்தைய வச்சுட்டு தனியா கஷ்டப்படுறான். உங்களுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல. குழந்தைக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் குழந்தைய ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, அதுக்கு அதான் உங்களுக்கு எதுவும் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்கலான்னு வந்தேன். என்னாச்சு?
நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதெல்லாம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் கிருஷ்ணா இதை ஒத்துக்குவாரா? தம்பியை கன்வின்ஸ் பண்ணி தான் ஆகணும். எத்தனை நாளைக்கு அவ குழந்தைய வச்சுட்டு தனியா கஷ்டப்பட முடியும்? சரி, 5 வருஷமா நீங்க குழந்தைய தனியா தானே வளர்த்தீங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சா என்ன? நானும் அவனும் ஒண்ணா. நான் ஒரு பொண்ணு. நான் உடனே செகண்ட் மேரேஜ்லாம் பண்ணியிருந்தா இந்த ஊர் உலகம் என்னென்னலாம் பேசியிருக்கோம். அருணை கல்யாணம் பண்ணிக்கும் போது கூட எனக்கு அவ்வளோ தயக்கமா இருந்துச்சு. உடனே நான் அந்த முடிவு எடுக்கல. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மனைவி கணவன் இல்லைன்னா சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க கூடாது. ஆனா கணவன் மனைவி இறந்துட்டா உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம். சச்சா, அப்படிலாம் இல்ல. உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்க. எதுக்காக இவ்ளோ கோவப்படுறீங்க? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையாங்கிறது இப்ப முக்கியம் இல்ல. கிருஷ்ணா மனசுல என்ன இருக்குன்னு முதல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. அவர் மனசுல கையில இருந்த இடத்த வேற யாராலையும் பிடிக்க முடியாது. இப்ப வந்து எனக்கே அது புரியுது. அவர் கூட பிறந்தவங்க நீங்க, உங்களுக்கு புரியலையா? அதெல்லாம் புரியுது. இருந்தாலும் சூர்யாக்கும் உங்களுக்கும் உள்ள பாண்டிங்னால தான் நான் அப்படி கேட்டேன். அவன் உங்ககிட்ட ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றான். ஒரு ஃப்ரெண்டா கூட இருந்து சூர்யாவை பாத்துக்கிறதா நான் நிச்சயமா பாத்துப்பேன். ஆனா மேரேஜ் பண்ணிக்கிற ஐடியாலாம் எனக்கு இல்ல. நீங்க இப்படி என்கிட்ட கேட்ட விஷயம் கிருஷ்ணாக்கு தெரிய வேண்டாம். இப்பதான் கொஞ்சம் அவர் சிரிச்சு நார்மலா இருக்காரு. திரும்பவும் அதுக்கப்புறம் ஒரு 2 மூஞ்சி தூக்கி வச்சுட்டு திரிவாரு. சரி, ஓகே. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ஏதோ மனசுல பட்டதை கேட்டுட்டேன். சாரி. பரவாயில்ல, விடுங்க. ஒரு ஆணும் பெண்ணும் பழகுனாலே காமமோ காதலோ இருக்குன்னு அவங்கவுங்களா முடிவு பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு இடையில ஒரு அழகான நட்பு கூட இருக்கலாம். எனக்கும் கிருஷ்ணாக்கும் இடையில இருக்கிறது வெறும் நட்பு மட்டும்தான். உங்களுக்கு ஒரு 5 மந்த் இருக்கும்ல. இன்னும் வயிறு தெரியவே இல்ல. சாரி கட்டுறனால ரொம்ப பெருசா தெரியல. ஓ, சரி சரி, இதுக்கப்புறம் தான் தெரியும்னு நினைக்கிறேன். சரி, நீங்க இப்படி அங்கே இங்கேயும் அலைஞ்சிட்டே இருக்காதீங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க. வயிற்றுல குழந்தை இருக்கிறத அப்பப்போ மறந்துடுறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அப்போ நான் கிளம்புறேன். நான் பேசினது எதுவும் கிருஷ்ணா கிட்ட நீங்க சொல்லிட வேண்டாம். நான் சொல்ல மாட்டேன், நீங்களும் சொல்லிடாதீங்க. சரி, நான் வரேன். என்னக்கா, காலேஜ்க்கு என்ன பார்க்க வந்திருக்கீங்க? நீ எப்படி இருக்கேன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு நினைச்சேன். உன் மாமியார் வேற உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காங்க. அதான் நான் நல்லாதாக்கா இருக்கேன். என்ன, அப்பப்போ எங்க அத்தை ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா அதெல்லாம் நான் சமாளிச்சிருவேன். சரிடா, கேர்ஃபுல்லா இரு. ம், சரிக்கா. ஓ, இந்த பொண்ணு தானா? பாக்குறதுக்கு சின்ன பொண்ணா தெரியுது. பரவாயில்ல, காசை வாங்கிட்டோம், வேலையை முடிச்சிட வேண்டியதான். ஆர்த்திமா, ஆர்த்தி! அண்ணி, எதுக்கு கத்துது? டேய் பொறுக்கி! ஏய், ஒழுங்கு மரியாதை விட்டுடி. என்னோட டார்கெட் நீ இல்ல, அந்த பொண்ணு. கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா ஓ மூஞ்சி முகரையெல்லாம் வெந்துரும். எங்க முடிஞ்ச அடிச்சு பாரு பார்க்கலாம். மகாக்கா, வேணாம், விட்டுருங்க. உங்க மேல பற்ற போது வாங்க இங்க இருந்து போயிடலாம். நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நடு ரோட்ல ஒரு பொண்ணு மேல ஆசிட் அடிக்க வரியா? உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஏய், ஒழுங்கு மரியாதையா வழிய விட்டுரு, இல்ல வண்டியை விட்டு ஏத்திடுவேன். ஏங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. உன்னை போலீஸ்க்கு பிடிச்சு கொடுக்கல. என் பேரு மகா இல்ல. ஏய், விடுடி. ஆர்த்திமா, உனக்கு ஒண்ணும் இல்லையே? ஆசிட் மேல எதுவும் படலையே? அதெல்லாம் எதுவும் இல்லம்மா, என் மேல எதுவும் படல. உன் மேல ஆசிட் அடிக்க போறாங்கன்னு தெரிஞ்சதும் உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடி வரேன். உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. இந்த மாதிரி நீ கஷ்டப்படுறதுக்கு அவனை பெத்து போட்டிருக்கேன். நீ எங்க கூட வந்துடுடா. இது ஏதோ தற்செயலா நடந்திருக்கு. யாரு என்னன்னு கூட தெரியல. எல்லாம் நீ தேடிக்கிட்டே அந்த வாழ்க்கையால வந்தது. உன் மாமியார் தான் இப்படி ஒரு பிளான் போட்டிருக்கு. என் மருமகளை துரத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அங்க வந்து நின்றுருக்கு. அங்க இருந்தா உன்னோட உயிருக்கே ஆபத்து. நீ எங்க கூட வந்துரு. அண்ணே, நீ சொல்ற மாதிரிலாம் இருக்காது. நாங்க 2 பேரும் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டோம். அந்த கல்யாணம் உங்களுக்கு பிடிக்கல. அதுக்காக சின்ன சின்னதா ஏதாவது பிரச்சனை கொடுப்பாங்களே தவிர இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டாங்க. பெத்த என் மேல நம்பிக்கை இல்ல, கூட பிறந்தவ மேல நம்பிக்கை இல்ல. இப்ப போன உன் புகுந்த வீடு உனக்கு பெருசா போயிருச்சுல. உனக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லல? சரி வா, உன் மாமியார் கிட்ட கேட்கலாம். ஒருவேளை நாங்க சொல்ற மாதிரி உன் மாமியார் பிளான் போட்டிருந்துச்சுன்னா நீ வாய் முடிட்டு எங்க கூட கிளம்பி வந்துடணும். இதுக்கு மேலலாம் உன்னை அங்க விட்டு வைக்க முடியாது. நீ இப்படி துடிக்கிறதெல்லாம் எங்களால பார்க்க முடியாது ஆர்த்தி. எங்க கூட வந்துருமா. மா, அத்தை அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. எங்க மேல உனக்கு நம்பிக்கை இல்லல? வா, இப்பவே போய் கேட்கலாம். சரிம்மா, அத்தை கிட்ட கேட்கலாம். ஒருவேளை அவங்க இல்லைன்னு சொல்லிட்டா நான் அங்கேயே தான் இருப்பேன். சரிடி, இருந்துக்கோ. நீயா தேடிக்கிட்ட வாழ்க்கல, அதான் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற. அப்படி இல்லம்மா, இந்த அளவுக்கு அவங்க மோசமா நடந்திருப்பாங்கன்னு எனக்கு தோணல. சரி ஆர்த்தி, நம்ம போய் அங்க கேட்கலாம். ஒருவேளை அவங்கதான் இதை பண்ணிருந்தாங்கன்னு தெரிய வந்துச்சுன்னா நீ வாயை முடிட்டு எங்களோட வந்துடணும். நீ ஒரு தப்பான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்ட, ஆனா அதை சரி பண்ண வேண்டியது எங்களோட பொறுப்பு. உன்னை அப்படியே விட முடியாது. சரிண்ணே, கேட்டுக்கலாம். இத்தனை நாள் கழிச்சு என்கிட்ட இப்பவாவது உனக்கு பேசணும்னு தோணுச்சு. நீ பேசாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? யாரோ மாதிரி பேசிட்டு போனல நீ. என்ன, என் மேல உனக்கு அவ்வளவு கோவமா? யாருக்குதான் கோவம் வராது சொல்லு? நீ எடுத்திருக்கிற முடிவு தப்புன்னு தெரிஞ்சும் உனக்கு துணையா எங்களால நிக்க முடியாது ஆர்த்திமா. ஆமாடாமா, எங்க கூட வந்துரு. இதுக்கு மேல நீ அங்க இருந்தா உன் உயிருக்கே ஆபத்து. ஆமாம்மா, எங்க கூட வந்துரு.
அதான் உனக்கு நல்லது. நாங்க உன்னை பாத்துக்கிறோம். உன் வாழ்க்கையை நாங்க சரி பண்ணி கொடுக்கறோம். ஆசிட் உன் மேல படலையே. இல்லண்ணா, என் மேல எதுவும் படல. மகாக்கா தான் தடுத்துட்டாங்கல்ல, அந்த பாட்டில பிடுங்கி கீழே வீசிட்டாங்க. அம்மா, என்னடா இது? ஏய், உன் கையில பாரு, ஆசிட் பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா ஆண்டி, அவன்கிட்ட இருந்து பாட்டில பிடுங்கனல, அப்ப லேசா கையில பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, லேசான காயம்தான். ஆசிட் பட்டா ரொம்ப எரியும்டா. இரு, அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க. இல்ல ஆண்டி, பரவாயில்ல இருக்கட்டும். எனக்கு அவ்வளோலாம் வலி தெரியல. லேசா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணா சரியாயிரும்னு நினைக்கிறேன். அக்கா, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அது பயங்கரமா எரியும். அந்த வலியை பொறுத்துட்டு இப்படி அமைதியா நிக்கிறீங்க. சிலரால மனசுல ஏற்பட்ட வலியை விட இந்த வலி ஒன்றும் பெருசா தெரியல. என்னமா பேசிட்டு இருக்க நீ? ஹாஸ்பிட்டல் வா போலாம். தப்பு பண்ண உங்க தங்கச்சி உங்களால மன்னிச்சு ஏத்துக்க முடியுது. ஆனா எந்த தப்புமே பண்ணாத என்ன தண்டிக்கிறீங்கல்ல? வார்த்தையாலேயே குத்தி கொல்றல மகா. ஒரு ஆம்பளை கோபமும் பாசமும் அத தனக்கு குறியவகிட்ட மட்டும்தான் காட்ட முடியும். அப்படிதான் எல்லா கோவத்தையும் ஓ மேல காட்டிட்டேன். அதை நீ புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ புரிஞ்சுக்கவே இல்லை. அர்த்தமில்லாத கோவம் உங்களோடது. அதுக்காக என்னால இறங்கி வர முடியாது. நீ நல்ல தைரியமா இருக்கணும்னு நினைச்சேன். இப்போ அது நடந்துருச்சு. இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட பேசாம உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. நீ கூப்பிடுன, அப்பதான் மகாக்கா ஹாஸ்பிட்டல் வருவாங்க. மகா, ஹாஸ்பிட்டல் வா போலாம். மா, நீங்க ஆர்த்தியை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போங்க. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன், வந்து பேசிக்கலாம். சரிப்பா, பத்திரமா அந்த பிள்ளையை கூட்டிட்டு போயிட்டு வா. ஆர்த்தி, வா போலாம். ஓடும் மேகங்கள் ஓய்வு கொள்ளலாம், மழையாய் பொழிந்தே தன் பாரம் தீர்க்கலாம், அழுதால் கூட தீரா சுமையே. உங்க கூட இத்தனை நாளா பேசாம இருந்த வழியை விட இந்த வழி ஒன்றும் பெருசு இல்ல. காதல் 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 இனித்திடும் நரகமா.